நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற பிரதிகூலங்களில் நடுவில் உன்னுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பவுலே, நீ எங்கே நிற்க வேண்டும் என நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதுதான் பவுலே உன்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய அடுத்த திட்டம். இது எங்கே வெளிப்பட்டது? எல்லாம் முடிந்தது, இதோடு அவ்வளவுதான், என் லைஃப் இதோடு முடிந்தது, மங்கி விட்டது, இனி அணைய போகிறது, இனி முறிய போகிறது, இதோட என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற சூழ்நிலைக்குள் எப்பொழுது நீ தள்ளப்படுகிறாயோ, அல்லது தேவன் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை தம்மை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில அனுமதித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை குறித்த அடுத்த அவருடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு கரங்களை சாட்டி தேவன் வெளிப்படுத்துகிற வேளை இது. பிரைஸ் தி லார்ட். உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? ஆமென். நம்பிக்கை இழந்த நிலையில் தானே யாக்கோபு தலைக்கு கீழே வச்சு படுக்க ஒரு பில்லோ கூட இல்லாம ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தான். உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்ன அவங்க அம்மா அடுத்த நாள் நீ வீட்டை விட்டு போயிரு, நீ இருந்தா எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு வீட்டு வாசல் அடைச்சிட்டாங்க. அப்பா வீட்டு வாசல் அடைச்சிட்டாரு, அண்ணனும் இல்லை. ஒண்ணுமே இல்லை, எங்க போன யாருமே சப்போர்ட்டுக்குள்ள ஒருத்தர் இல்லை. நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, சீரோ. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது. ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்த எப்படிதான் தூக்கம் வந்து எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லாதவனுக்கு அது பெருசு, ஒண்ணு இல்லாதவனுக்கு அது பெருசு. எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் எதுவுமே திருப்தியே கிடையாது. ஒண்ணு இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைச்சாலே பெருசு. அவ்வளவுதான், அது முடிந்ததுன்னு நினைச்சா இதுதான் என் லைஃப், இதோட முடிந்தது என்று அங்க ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தா யாக்கோபை குறித்த தேவனுடைய திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீ படிச்சிருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்தவே தேவன் நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார், சில கொடுங்காற்றை வீச பண்ணுகிறார். இந்த பகல் வேளையில கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லி வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ராகமா துனாந்தரா. எலியா சூரஜ் செடிக்கு கீழே போய் படுத்தான். போதும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல, நல்லவன் அல்ல, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஆண்டவர் வாழ்க்கை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். நீ போ, உன்னை கொண்டு நான் தீர்க்கதரிசியை உருவாக்குவேன், உன்னை கொண்டு நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவேன். தேவ திட்டம் வெளிப்படுகிற தருணம் என்ன நினைத்து பார். இந்த தருணத்துக்காய் நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாய். உன் வாழ்க்கையில தேவன் வீச பண்ணின இந்த யூரோ கிளித்தானுக்காக நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய். இந்த மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மா வீசி அடித்ததற்காய் நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடங்களில் தேவன் நம்மை குறித்த தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி தைரியத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார். சொல்லுங்க, எதெல்லாம் உருவாக்குகிறார்? அதை கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. தைரியத்தையும் நம்பிக்கையும். தேவ திட்டம் ஒருவனுக்குள்ள இருந்து அவனுக்கு தைரியம் இருக்கும், அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. கரங்களை தட்டி பாடுவீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. தைரியத்தை நம்பிக்கையும் கொடுக்கிறார் ஆண்டவர். செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க.